சுவாமி சரணம். இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்ற காணொலி பதிவின் தொடர்ச்சியை காண்போம். அன்பார்ந்த அடியார்களே, கலைத்துறை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சினிமா துறை சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள், அழகு சாதனம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள், முக ஒப்பனை கலை சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள், திருமணம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள், கேளிக்கைகள் சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் மற்றும் சுக்கிர பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் அணிந்து கொள்ளக்கூடிய ருத்ராட்ச முகங்களாக ஒருமுக ருத்ராட்சம் அல்லது 6 முக ருத்ராட்சம் அல்லது 7 முக ருத்ராட்சம் அல்லது 8 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக காவல்துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும், நீதித்துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும், பாதுகாவலர் துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும், இரும்பு துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும், கடினமான தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களும் மற்றும் சனி பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் 5 முக ருத்ராட்சம் அல்லது 9 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக வண்டி வாகனம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களும், மின்சாரம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களும், ரசாயனம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களும், தையல் கலை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களும் மற்றும் ராகு பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் 9 முக ருத்ராட்சம் அல்லது 10 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, நமது தொழிலுக்குரிய காரகத்துவங்களுக்கு உண்டான ருத்ராட்ச முகங்களோடு நமது உழைப்பும் முயற்சியும் இணைந்து விட்டால் நாம் செய்யும் அத்தனையும் வெற்றியாக இறை அருளால் அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் நேஸ்வரம், சகலமும் நேஸ்வரம். நம சிவாய.